பாருங்க, இதுதான் ராகி சேமியா. நம்ம தான் இப்போ கூழ் கஞ்சி இதெல்லாம் குடிக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் சேமியாவோ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. இதில் இருக்க கால்சியம் ரொம்பவே எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா வெடிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொஞ்சம் பாருங்கள், நல்லா பொடி பொடியாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் கொஞ்சம் அப்படியே வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா இதை ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட அப்படி போட்டுக்கலாம். ஸோ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இந்த மாதிரி கொதிக்கணும். ஸோ நம்ம எடுத்து வச்ச ராகி சேமியாவை அப்படியே அதில் தூவி விட்டுடுங்க. நல்லா உடச்சிக்கோங்க. சேமியாவை உடச்சிட்டு நீங்கள் போட்டிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா அந்த தண்ணி மேலே வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே பூர நல்லா முழுகி விட்டுட்டு இது மேலே நீங்கள் ஒரு மூடி எடுத்து போட்டுடுங்க. ஜஸ்ட் லைக் ஒரு 10 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட சேமியா அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பிசு பிசுன்னு இல்லாமல். இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களுக்காக டேஸ்ட்டுக்காக நெய்யும் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நல்லா நீங்கள் இப்படி கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு கலந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், டேஸ்டியான ராகி சேமியா ரெடி. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒயிட் சட்னி அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாம்பார் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ராகி பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஹெல்த்தி ஃபுட்டு உடம்புக்கு எடுத்துக்கோங்க. மறைஞ்சு போன நம்மளுடைய அழகான இயற்கையான தானியங்களையும் இயற்கை உணவுகளையும் மறுபடியும் நம்ம கொண்டு வரலாம், நம்ம குழந்தைங்க உடம்பு ஹெல்த்துக்காக. தேங்க்யூ. பேருக்கு ராகி சேமியா இனிப்பு யாருக்கும் பிடிக்காம இருக்கும். ஸோ இது நார்மலாக நம்ம செய்கிற வெள்ளை சேமியா மாதிரியே தாங்க, அந்த மாதிரியே தாளித்து செய்ய வேண்டியது தான். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க காரணமே இந்த ராகி தாங்க. அப்போ எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நம்ம அரிசி சாப்பிடுவோம். அதுக்குன்னு அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அரிசி சாதமும் சாப்பிடலாம். ஆனால் அதிக அளவு சாப்பிட்றது இந்த ராகி சேமியாவும் தானியங்களும் தான். அதுவும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம உடம்புக்கு நல்ல உழைப்பு இருந்தது.